ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆண்டவன் ஆசையோட நிச்சயமாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஆஷாட நவராத்திரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாராகி அம்மனுடைய பெருமையை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. அம்மா ரொம்ப ரொம்ப சக்தி உள்ளவங்க. கேட்டதை கேட்டபடி கொடுக்குற வள்ளல் அவங்க. தாயே நீயே எனக்கு சரணாகதின்னு அவங்கள சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா நம்ம கேட்டதெல்லாம் கொடுப்பாங்கங்க. என் வாழ்க்கையில் நடந்திருக்குங்க. அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். போன வருஷத்தில் தான் நான் ஆகாஷ்ட நவராத்திரி பூஜை ஆரம்பித்தேன். எங்கள் தாய் என் குடும்பத்தில் உள்ள நிறைய பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. என் பொண்ணுக்கு கல்யாணத்தை நடத்தி கொடுத்தாங்க. என் பையன் ஃபாரின் போக உதவி செஞ்சாங்க. அப்புறம் என் கடனெல்லாம் அடைச்சாங்க. எல்லாமே அவங்களுடைய சக்தியால் தானுங்க நடந்துச்சு. நான் போன வருஷம் இந்த பூஜை பண்ணினேன். நான் எப்போதுமே வெள்ளி செவ்வாய்க்கு வாராகி அம்மனுக்கு ஸ்பெஷலாக நான் கும்பிடுவேன். ஏன்னா வாராகி அம்மனை பற்றி தெரியாதவங்களே இப்போ கிடையாது. இந்த ஆகாஷ்ட நவராத்திரி எப்போ வருதுன்னு எனக்கு தெரியல. நான் அதையும் மறந்துட்டேன். எனக்கு பார்த்திங்கன்னா கனவுல அம்மா வந்துட்டாங்க. பன்றி ரூபத்தில் வந்து எனக்கு காட்சி கொடுத்தாங்க. எனக்கு பார்த்த உடனே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. என்னடா அது திடீர்னு அம்மா வந்திருக்குறாங்க, என்ன காரணம் தெரியலையே. ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷம், ஆனால் ஒரு பக்கம் என்ன காரணம் தெரியலேன்னு ஒரே இதாக இருந்துச்சு. அப்புறம்தான் என் பொண்ணு சொன்னான், அம்மா சனிக்கிழமையிலேருந்து ஆகாஷ்ட நவராத்திரி விரதமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்புறம்தான் எனக்கே புரிஞ்சிச்சு, இதை உணர்த்துறதுக்காண்டி தான் அம்மா நம்ம வீடு தேடி வந்திருக்காங்கன்னு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. நான் போன வருஷம் சாமி கும்பிடும்போது பெரிய ஆடம்பரமாலாம் எதுவும் பண்ணலைங்க. என் கையில் என்ன கிடச்சிச்சோ அதை வச்சு தான் நான் சாமி கும்பிட்டேன். ஆனால் அவங்கள முழுமையாக நான் நம்பினேன். அதனுடைய பலனாக எனக்கு எல்லாமே கிடச்சிச்சு. சிம்பிளாக நம்ம கையில் என்ன கிடைக்குதோ அதை வச்சு நல்லபடியாக சாமி கும்பிடணும். அதாவது அவங்களுக்கு வந்து மண்ணுக்குள்ளே விளையிறது என்னென்னவோ அது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதை வச்சு சாமி கும்பிடுங்க. அதை பானக்கம் கரைச்சி வைங்க. பானக்கம் கரைச்சி வச்சு சாமி கும்பிடுங்க. இந்த கலசம் அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும்னு சொல்கிறாங்க. நான் அதெல்லாம் வைக்கிறது இல்லைங்க. அதெல்லாம் வைக்கலை நான் போன வருஷம்லாம். இந்த வருஷமும் நான் அது வைக்கலை. வேணால் நெதம் அப்படி ஒரு செம்பில் தண்ணி வைப்போம் பார்த்திங்களா, அதில் தண்ணி வச்சு அதில் ஒரு 5 வாசனை பொருளை போட்டு அவங்களுக்கு நைட்டு வச்சு சாமி கும்பிட்டுட்டு காலையில் எழுந்திரிச்சு அதை வீடு முழுக்க தொளிச்சு விட்ருங்க. அதே மாதிரி மறுநாள் சாமி கும்பிடும்போது அந்த மாதிரி செம்பில் தண்ணி வச்சு அதில் 5 பொருள் போடுங்க, இல்லை 7 பொருள் போடுங்க. கற்பூரம், மஞ்சத்தூள், ஏலக்காய், கிராம்பு, சவ்வாது, இன்னும் வேறு என்னென்ன வாசனை திரவியம் போடணுமோ போட்டுக்கிறங்க. பூ போட்டுக்கிறங்க, பட்டை போட்டுக்கிறங்க, வசம்பு ஒரு துண்டு போட்டுக்கிறங்க. முக்கியமாக மொத்தம் 7 பொருள் கணக்கு வச்சு போட்டுக்கிறங்க. வெத்தலை பாக்கு, பூ, வாழைப்பழம் இதை கண்டிப்பாக வச்சுக்கிறங்க. பானக்கம் வேணும்னா கரைச்சி வச்சுக்கிறங்க, அது உங்களுடைய இஷ்டம். நாளைக்கு காலையில் 6 to 8க்குள்ளே அந்த பூஜை பண்ணலாங்க. ஒரு விளக்கேற்றி வச்சு அம்மாவுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க. இல்லை மொத சக்கரை பொங்கல் வச்சு சாமி கும்பிடுங்க. ஈவினிங் எப்போதும் போல் 6 to 10, 12, 11 மணி வரைக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் சாமி கும்பிட்டுக்கலாம். அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மாதுளம்பழம், அதை வச்சுக்கிறங்க. அதில் கொஞ்சம் தேன் ஊற்றி வச்சு கலந்து சாமி கும்பிடுங்க. பனங்கிழங்கு, இப்படி மண்ணுக்குள்ளே விளையாடுறது எது வேணாலும் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நெய்வேத்தியம் வச்சு நீங்கள் சாமி கும்பிடுங்க. அதை மனசார கும்பிடுங்க. நீங்கள் அந்த செம்பில் தண்ணி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதில் உங்களுடைய மோதிர விரலை வச்சு அம்மாக்கிட்ட நீங்கள் என்னென்ன உங்களுக்கு வேணுமோ அது பூரா உங்களுக்கு கிடச்சிருச்சின்னு நினச்சி அம்மாக்கிட்ட மனப்பூர்வமாக நீங்கள் சாமி கும்பிடுங்க. நீங்கள் 2 குத்து விளக்கு வைக்கிறதா இருந்தால் வைக்கலாம், இல்லை 5 தீபம், பஞ்சதீபம் 5 தீபம் போடுறதா இருந்தால் போடலாம், இல்லை ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு நீங்கள் சாமி கும்பிட்றதா இருந்தாலும் கும்பிடலாம். அது உங்கள் வசதிக்கு ஏற்றாப்புல பண்ணிக்கிறங்க. ஆனால் மனசார அம்மாவை உண்மையாக நம்பி அவங்கள்ட்ட நீங்கள் சரணாகதி அடைஞ்சிருங்க. நீங்கள் கேட்டதெல்லாம் நிச்சயமாக கொடுப்பாங்க. 9 நாளைக்கும் 9 கன்னிமார்கள் படத்தை வச்சு டவுன்லோடு பண்ணி நீங்கள் அதை வச்சு சாமி கும்பிட்றதா இருந்தால் கும்பிடலாம். இல்லை வாராகி அம்மன் படத்தை மாத்திரம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்றதா இருந்தாலும் கும்பிடலாம். படம் வச்சுருக்கவங்க வைக்க சிலையாக வச்சுருந்தீங்கன்னா அவங்களுக்கு பால் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், தேன் அபிஷேகம் அப்படி பண்ணிக்கிறங்க. பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அலங்காரம் பண்ணி சாமி கும்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும். நம்ம குடும்பத்தில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அம்மா தீர்த்து வச்சுருவாங்க. நான் இப்போ பிக்சரில் போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா உத்திரகோசமங்கை வாராகி அம்மன்.
நான் போன வருஷம் நான் பூஜை செஞ்சுட்டு இருக்கும்போது நைட்டு 11 மணி இருக்கும். நான் எப்போதுமே நான் விளக்கேத்தி நான் சாமி கும்பிடும்போது ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிடுவேன். அந்த மாதிரி ஃபோட்டோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே இந்த மூஞ்சி அப்படியே உத்திரகோசை மங்கை அம்மா தாய் வந்து என்னுடைய விளக்கில் வந்து அப்படியே தெரிஞ்சாங்க. அந்த ஃபோட்டோ வந்து இவ்வளோ நாள் அது இருந்துச்சு. இப்போ தான் ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணேன். அந்த ஃபோட்டோவும் சேர்ந்து டெலீட் ஆகிடுச்சு. நிச்சயமாக என் பொண்ணுக்கிட்ட அந்த ஃபோட்டோ இருக்கும். இன்னொரு வீடியோ போடும்போது நான் அந்த ஃபோட்டோவையும் காமிக்கிறேன். எனக்கு அவங்க காட்சி கொடுத்ததையும் காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நாளைக்கு நல்லபடியாக அந்த பூஜையை ஆரம்பித்து நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்க அந்த வாராகி அம்மன் அருளோடு எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும்னு நான் அம்மாவை வேண்டிக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக அந்த பூஜையை பண்ணுங்கள். முடிஞ்சவங்க காலையில் விரதமாக இருந்து மத்தியானம் சமைச்சு சாப்பிட்டு நைட்டு ஒரு பால் பழத்தை சாப்பிட்டு அம்மாவுக்கு பூஜை பண்ணுங்கள். முடியாதவங்க நல்லபடியாக சாப்பிட்டு உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிட்டு அந்த பூஜையை பண்ணுங்கள். எப்படி செஞ்சாலும் அம்மா மனசார நினச்சா மட்டும் போகிறோம். அம்மா எல்லா வழியிலையும் நல்லது செய்வாங்க. நம்ம உடலும் உள்ளமும் தூய்மையாக இருந்தால் மட்டும் போகிறோங்க. நம்மளோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யத்தையும் நிச்சயமாக அம்மா கொடுப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பூஜையை பண்ணி யார் யார் வாழ்க்கையில் என்னென்ன அற்புதம் நடந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, வாழ்க வளமுடன். அம்மாவுடைய காயத்ரி மந்திரத்தை தெரிஞ்சால் காயத்ரி மந்திரத்தை சொல்லுங்கள். இல்லையா ஓம் ஸ்ரீம் வாராகி தாயே போற்றி போற்றின்னு 27 முறையோ 108 முறையோ இல்லை 1008 முறையோ அவங்கவுங்களுக்கு எப்படியோ அதை சொல்லுங்கள்.